ஹாய், ஜொமேட்டோ பார்ட் டைம் வீக்லி சேலஞ்சில் இன்றைக்கி டே 3ல் இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7 ஆகிடுச்சு. இன்னும் நம்ம ஜோனுக்கே போகல. 14 மினிட்ஸ் பிரேக் டைம் இருக்குது. அந்த பிரேக் டைமுக்குள்ளே நம்ம ஜோனுக்கு போய் ஆன் பண்ணிடணும். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, தூங்கிட்டேன். வாங்க ஜோனுக்கு போய் ஆன் பண்ணிக்கலாம். இன்னும் பெட்ரோல் எதுவும் போடல. இப்போ வரைக்கும் அது உள்ளே இருக்க பெட்ரோல் வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். 105 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டேன். வாங்க ஜோனுக்கு போய் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு பெட்ரோல் போட்டுக்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:05 ஆகிடுச்சு. ஆன் பண்ணிக்கலாம். ஆன் ஆகிடுச்சு. இன்னும் ஆர்டர் எதுவும் வரல. ஆர்டர் வந்தோடனே நம்ம போய் பெட்ரோல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்திருக்காரு. என்ன ப்ரோ இன்றைக்கி ஆர்டர்ஸ்லாம் எப்படி இருக்குது? ஆர்டர் பரவாயில்ல, நல்லா டெய்லியும் பார்ப்பேன், டெய்லியும் நல்லா இருக்கும். ஓகே, நம்ம கஷ்டத்தை நீங்க 4 பேர் சொல்லணும், நம்ம படுற கஷ்டம் எல்லாமே. ஓகே ஓகே சொல்லிட்டா போச்சு. இன்றைக்கி எப்போத்துலேருந்து ஓட்டுனீங்க? டைமிங்கு 11 to 11. இப்போ 11 to 7 o'clock ஆயிருக்கா? லாகின் அவர் 737 rupees. போனஸ் சர்ஜ் பேமெண்ட் இப்போ 40 rupees. ஓகே ஓகே 30 rupees. சரி சரி சரி. இன்னும் எத்தனை ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும்? இன்னும் பார்த்தா ஒரு 6 ஆர்டர் பார்க்கணும். எதுக்கு 20 ஆர்டர் பார்க்குறீங்களா, 29 பார்க்குறீங்களா? 29 பார்க்கணும். ஆனால் அதுதான் கரெக்டாக இருக்கும். 600 தான் 610 ரூபா கிட்ட வரும். அது ஒன்றா தான் நம்ம ஒரு 1000 டிக்கெட் ஓட்டுவோம். 600 கூட 1600 1700 வரும். அந்த மாதிரி தான் டோட்டலாக ஒரு 2K வருது. அந்த 600 இன்சென்டிவ் வச்சுட்டு 180 வரும். 180 கன்ஃபார்ம். அந்த 37 முடிச்சோன்னா வந்துடும் அமௌண்ட்டு. ஏன்னா அது 37 கொஞ்சம் கஷ்டம். சரி சரி சரி, ஓகே. பார்த்து ஆர்டர் இருக்குதா இப்போ கையில்? ஆமாம், ஆர்டர். ஃபுட்டு பிக்கப் பண்ணலையா? பண்ணிட்டேன். பேக் அந்த பக்கம் வச்சுருக்கீங்களா? ஆமாம், பேக் சைடில் இருக்குது. நம்மளாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாட்டி வச்சுருவோம். நீங்கள் டி நகர் ஜோனா? டி நகர் ஜோனா நீங்கள்? சரி சரி. நிறைய பேர் ஜோனில் வரவே மாட்டேங்குதுன்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? நம்ம ஜோனில் நம்மளுக்கு வருது, முடிக்க வச்சிடுறாங்க. இன்ஸ்டா மாட்டிருக்கனால தப்பிச்சிடுறோம். ஓகே ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ன வரைக்கும் ஆர்டரே வரல. 7:18 ஆகுது டைமு. ஸோ ஆர்டர் வராதுக்குள்ளே நம்ம போட்டாங்க, சொல்லிகிட்டே இருக்கும்போது போடுறாங்க. 0.89 பிக்கப்பு, 1.54 கிலோமீட்டர் ட்ராப்பு, 36 rupees போட்டிருக்காங்க. அக்செப்ட் பண்ணுவோம். ஏன்னா ஒரே ஆர்டருக்குள்ளே கோ ஆஃப்லைன் ஆஃப்டர் திஸ் ட்ரிப்பா. கேஷ் ஆன் டெலிவரி போட்டுக்கிறாங்க. இந்த கஸ்டமரு கேஷ் அதிகமாக போட்டிருப்பாங்க, அதனால் அப்படி வந்திருக்கு. நம்ம கஸ்டமர்கிட்ட பேசிவிட்டு ஆன்லைனில் பே பண்ண சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம போய் பெட்ரோல் பங்க்கில் போய் பெட்ரோல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. 100 rupees பெட்ரோல் போட்டுக்கலாம். பாய் 100 போடு பாய். 100 இந்தா பாய், இந்தாங்க. பெட்ரோல் போட்ட பாரு. பெட்ரோல் போட்ட மாதிரியே தெரில, மிஷின் ஓட்ட மாதிரியே தெரில. பார்ப்போம் வருங்க. போட்டிருக்காரு. 0 பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போ போயிட்டு ரெஸ்டாரண்ட் போயிட்டு ஆர்டரை போய் பிக்கப் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ரீச் பண்ணிட்டோம். ரீச்சு கொடுத்துட்டு பிக்கப் பண்ணிக்கலாம். கஸ்டமர் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அபிராமிபுரம் பக்கத்தில் தான். சரி வாங்க போய் பிக்கப் பண்ணிக்கலாம். 6341 ப்ரோ. 6341 இதோ இருக்கு. ஆர்டர் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போய்ட்டு டெலிவரி கொடுத்துடலாம். பக்கத்துலேயே தான். கஸ்டமரை ஆன்லைனில் பே பண்ண சொல்லலாம், இல்லைனா ஐடி ஆஃப் ஆகிடும். கிக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா 2 gigs தான் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு கிக்கு டைம் வரும்போது புக் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. மீனாட்சி நிவாசன் போட்டிருந்தாங்க. அது இருக்குது. அவங்க கஸ்டமர் கால் பண்ணி கேட்டுக்கலாம். நான் பரத்குமார், ஃபஸ்ட் ஃப்ளோரா? சரி, ஓகே. அங்கே மேலே போயிட்டு அமௌண்ட் ஆன்லைனில் பே பண்ண சொல்லிடலாம். நம்மளுக்கு பிடிச்ச ஃபேவரட் கார் இங்கே நிற்கிது, BMW. அங்கே ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். ₹1094 பே பண்ணணும். ஆமாம், 1094. ஓகே, தேங்க்யூ. ஐயோ, கஸ்டமர் வந்து கேஷ் கையில் கொடுத்துட்டாரே, இப்போ என்ன பண்ணுறது? இப்போ நம்ம இந்த காசை வந்து டெபாசிட் போட்டால் தான் ஆனே பண்ண முடியுமே. சரி, யார்கிட்ட பசங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு இதை கையில் கொடுக்க வேண்டியது தான். இந்த பிரச்சனைலாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேஷ் பே பண்ணியாச்சு. டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்துக்கலாம். 36 ருபீஸ் வந்திருக்கு இந்த ஆர்டருக்கு. 2.4 கிலோமீட்டருக்கு. நெக்ஸ்ட் ஆர்டருக்கு போவோம். ஏன் நம்மளுக்கு டின்னரில் ஏர்னிங்ஸ் அவ்வளோவா வர மாட்டேங்குதுன்னு கேட்டால், டின்னரில் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் லாகின் பண்ண வந்துடுறாங்களாம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் அவ்வளோவா வர மாட்டேங்குது. ஆர்டர்ஸும் லாங்கும் வர மாட்டேங்குதான். அதே லன்ச் வீக்லனா யாருமே லாகின் பண்ண மாட்றாங்க. சம்மர்னால, வெயில்னால யாருமே லாகின் பண்ண மாட்றாங்கன்னு லன்ச் வீக்கில் வந்து இன்சென்டிவும் சர்ஜும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டின்னர் வீக்கில் எல்லோரும் லாகின் பண்ணுறதுனால சர்ஜு கிடையாது, வெறும் இன்சென்டிவ் மட்டும் தான். அதுவும் கம்மியாக தான் இருக்குது. பார்க்கலாம், நாளையோட பார்ப்பேன். நாளைக்கு வரைக்கும் பார்த்துட்டு அப்படி ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே வந்து ஸ்விக்கி ஃபுல் லன்ச் டின்னர் கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்டர் ரிசீவ் ஆகிடுச்சு. இப்போ தான் பேக்கெட்டில் வச்சா அதுக்குள்ளேயே மறுபடியும் ஆர்டர் போட்டு எடுக்க வச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா 0.19 கிலோமீட்ரு பிக்கப்பு. ட்ராப் பார்த்தீங்கன்னா 8.58, 114 ருபீஸ் வந்திருக்கு. அக்செப்ட் பண்ணுவோம். இன்றைக்கி ஸ்டார் இருக்கா, அதனால தான் நம்மளுக்கு பேவுட் அதிகமாக வந்திருக்கு. இப்போ தானடா அங்கேருந்து தாண்டி வந்தேன், மறுபடியும் அங்கேயே போய் பிக்கப் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஸோ அங்கே போய் பிக்கப் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ரீச் பண்ணியாச்சு. அங்கே போய் பிக்கப் பண்ணிக்கலாம். வின்னர்ஸ் பேக்கரி, அங்கே போய் பிக்கப் பண்ணிக்கலாம். பிக்சர் கொடுத்துட்டு ஆர்டர் இன்னும் ரெடி வரல. கஸ்டமர் லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஷெனாய் நகர். நேற்று போன இடத்துக்கு எதாவது அனுப்பிச்சுட்ருக்காங்க. உள்ளே நிறைய க்ரௌட் இருக்குது. ஸோ கேட்டால் தான் ரெடி பண்ணி தரோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெடி கொடுக்காமலே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கேட்டவுடனே தான் ஃபுட் ரெடியே போடுறாங்க. ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. பிக்கப் போட்டுக்கலாம். பிக்கப் பண்ணியாச்சு. கஸ்டமர் கால் பண்ண வேணால் டோர்கிட்ட வச்சுருங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. வாங்க கஸ்டமர் லொக்கேஷனை போய் கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு. ரீச்சர் கொடுத்துட்டு எங்கேன்னு பார்த்துக்கலாம். துளசி அப்பார்ட்மெண்ட்டு கிடையாது. பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் இங்கே இல்லவே இல்லை. டூ நாட் கால் த கஸ்டமர்னு போட்டிருக்காரு. சரி, கஸ்டமர் கால் பண்ணக்கூடாது, மெசேஜாச்சும் பண்ணுவோன்னு பார்த்தா மெசேஜ் பண்ணிட்டேன், இன்ன வரைக்கும் ரிப்ளைவே காணோம். லொக்கேஷன்லாம் மாற்றி இருக்குது. இப்போ நான் யாரை போய் கேட்குறது? லொக்கேஷன் மாற்றி இருக்குது. பிஹைண்ட் த இந்தியன் பில்டிங், இந்தியா பிரியாணி ஹவுஸ் ஆப்போசிட் ஸ்கேட்டிங் பார்க்கா? இந்தியா பிரியாணி எங்கே இருக்குது? ஆப்போசிட் ஸ்கேட்டிங் பார்க். இந்த அப்பார்ட்மெண்ட்டோட என்ட்ரன்ஸ் வந்து மெயின் ரோட்டில் இருக்குது.
ஆனால் மேப்பில் வந்து சைடில் காட்டுது. அங்கே மேலே போய் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா மேலே வச்சாச்சு ஃபுட்டு. இந்த ஆர்டருக்கு நம்மளுக்கு 125 rupees + 7 rupees ரிட்டன் போனஸு. ஓகே, கொடுத்துப்போம். டோட்டலாக நம்மளுக்கு 132 rupees வந்திருக்கு. 1.49 கிலோமீட்டர் பிக்கப்பு, 3.87 கிலோமீட்டர் ட்ராப்பு, அதுக்கு 62 rupees வந்திருக்கு. இன்றைக்கி ஏன் பே அதிகமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த கிக்ஸுக்கு ஸ்டார் இருக்குது, அதனால தான். சரிங்க, ஸ்டார் கிக்ஸை காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டார் இருக்கா, தெரியுதா? ஸ்டார் இருந்துச்சுன்னா பேவுட் அதிகமாக வரும். வாங்க இந்த ரெஸ்டாரண்ட் போய் ரீச் பண்ணிவிட்டு ஃபுட்டை பிக்கப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ரீச் பண்ணியாச்சு நம்ம. வண்டி விட்றதுக்கே இடம் இல்லை. ஸோ வண்டி ஓரமாக நிறுத்திட்டு ரீச்சர் கொடுத்துட்டு ஃபுட் ரெடி வந்திருக்கான்னு பார்க்கலாம். ரெடி வந்திருக்கு, வாங்க போய் பிக்கப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. இந்த ஆர்டர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழ்பாக் போட்டிருக்காங்க. ஆழ்வார்பேட்டிலேருந்து அண்ணா நகர் வருவோம். அண்ணா நகர் வந்துட்டு கீழ்பாக் போவோம். கீழ்பாக்லேருந்து பாரிஸ் போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து வீட்டுக்கு சும்மா போகணும். இன்றைக்கும் அது மாதிரி தான் ஆகும்னு நினைக்கிறேன். வாங்க கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போயிடலாம். பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு. ஜொமேட்டோ ஒரே நிமிஷம் ப்ரோ. ரீச்சர் கொடுத்துக்கலாம். கஸ்டமர் வந்துட்டார். ஸ்ரேயா ஃபிஷிங் போட்டு ஏகேஎன் நர்சிங் ஹோம். அது வரைக்கும் ஏகேஎன் நர்சிங் ஹோமு. வாங்க ரொம்ப கஸ்டமர் கால் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த கஸ்டமர் கிடையாது. கஸ்டமர் கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருக்காங்க, வாங்கிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட கொடுத்தாச்சு நம்ம அந்த ஆர்டரு. மறுபடியும் ஆர்டர் போட்டுருக்காங்க. 0.41 கிலோமீட்டர் பிக்கப்பு. ட்ராப் பார்த்தீங்கன்னா 1.75 கிலோமீட்டரு, 38 rupees போட்டிருக்காங்க. அங்கே அக்செப்ட் பண்ணுவோம். பக்கத்துலேயே தான் பிக்கப்பு, அங்கே போய் பிக்கப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ரீச் பண்ணிட்டோம். ஒரு நிமிஷம் பாய். மறுபடியும் பேட்ச் ஆர்டர் போட்டிருக்காங்க. 2.27 பிக்கப்பு, ட்ராப் 4.53, 82 rupees வந்திருக்கு பேட்ச் ஆர்டருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆர்டரை மறுபடியும் கேஷ் ஆன் டெலிவரி போட்டு பாக்கெட் லிமிட்டு பிரீச்டுன்னு போட்டிருக்கு. ஒரு நிமிஷம். ரெடியாக இருக்குது பாய். பேக் டிஷர்ட் கேட்குது, ஃபோட்டோ போட்டுக்கலாம். இங்கே ஏரியா பவர் பேங்க் இருக்குது உள்ள. பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கப் பண்ணியாச்சு. பிக்கப் மார்க் பண்ணிக்கலாம். சப்வே ரெஸ்டாரண்ட் போய் பிக்கப் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சப்வே ரெஸ்டாரண்ட் ரீச் பண்ணிவிட்டேன். பிக்கப் பண்ணிக்கலாம். ரீச்சர் கொடுத்துட்டு இப்போ நான் 2 நாள் வந்து ஸ்விக்கி லாகினே பண்ணலை. ஸோ அதனால் என்ன ஆச்சு, சர்ஜ் எல்லாமே எனக்கு அதிகமாக போட்டிருக்காங்க. லஞ்சில் 40 rupees சர்ஜ் போட்டிருக்காங்க. டின்னரில் 25 rupees போட்டிருக்காங்க. ஆர்டர் இன்னும் ஃபுட் ரெடி வரல. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெரியமேடு. எப்படியோ சென்ட்ரல்கிட்ட கூட்டின்னு போயிட்டாங்க. ரெடி வந்தோடனே பிக்கப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்துச்சு, பிக்கப் பண்ணிக்கலாம். 10 minutes ஆகிடுச்சு பிக்கப் பண்ணுவேன். எங்கள் கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போயிடலாம். தான் இருக்குது பக்கத்துலேயே. இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு. ரீச்சர் கொடுத்துக்கலாம். 560 rupees போட்டிருக்காங்க. அங்கே போய் மேலே போய் கொடுத்துடலாம். என்ட்ரி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஹெல்மெட்டு அலோவ் பண்ணல.
ஸோ இந்த வீடியோ இதோட நான் கேமரா ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். பீக்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருக்கோன்றதை நான் வீடியோ கடைசியில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ பீக்கை கம்ப்ளீட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு லாஸ்ட் ஆர்டரு. ஸோ இங்கே இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் டெலிவரி. டூ நாட் ரிங் த பில்லுன்னு போட்டிருக்காங்க. டோர் கிட்ட வச்சிரும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:08 தான் ஆகுது. ஏன் 10 மணிக்கே முடிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கிகு புக் பண்ணாமல் விட்டுட்டேன், மிஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக டைம் ஆன பிறகு பார்க்குறேன், ஞாபகம் வந்து பார்த்ததால டைம் முடிஞ்சிட்டு இருக்குது. ஸோ கிகு புக் பண்ண முடியல. கடைசி ஆர்டர் எடுக்கவே ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. 20 மினிட்ஸ் கழித்து தான் ஆர்டரே வந்துச்சு நம்மளுக்கு. இது வரைக்கும் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க, 334 தான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்டர் கொடுத்துட்டேன்னா சிங்கிள் இன்சென்டிவ் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். இன்றைக்கி 90 ருபீஸ் தான் இன்சென்டிவ் போட்டிருக்கோங்க. L5 அது லஞ்ச் 5. வா பாருங்க இன்சென்டிவ் பார்ப்போம். தேர்ட் ஃப்ளோர். த்ரீ கிக்ஸு கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்மளுக்கு இன்சென்டிவ், நம்மளுக்கு 100 ருபீஸ் இன்சென்டிவ் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இதில் போனால் தெரியல. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 90 ருபீஸ் மட்டும்தான் இன்சென்டிவ் வரும். இந்த ஆர்டர் நம்ம டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஆப்லேயே ஆட்டோமேட்டிக்காக கோ ஆஃப்லைன் போட்டுச்சு. 7.1 கிலோமீட்டர்ஸ்க்கு 65 ருபீஸ் தான் போட்டிருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 489 ருபீஸ் வந்திருக்கு. அதில் 399 வந்து ஆர்டர் ஏர்னிங்ஸு, 90 ருபீஸ் இன்சென்டிவ். டோட்டலாக 6 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். லாகின் ஹவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 hours 10 minutes ஆயிடுச்சு. எத்தனை கிலோமீட்டர்ஸ் ட்ராவ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க பார்த்துடலாம். டோட்டலாக நம்ம 39 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து பக்கத்தில் தான் வீடு, ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் வீடு வந்துடும். கரெக்டாக நம்ம வீட்டுக்கிட்டேயே டெலிவரி போட்டுட்டாங்க. ஸோ அவ்வளோதான், டே 3 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளையோட இந்த சேலஞ்சை நான் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஏன்னா இப்போ 3 days தான் லாகின் பண்ணியிருக்கேன். 3 daysக்கான ஏர்னிங்ஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1400 தான் வந்திருக்கு. இதில் 300 பெட்ரோல் போச்சுனாலே நம்மளுக்கு 1100 தான் ப்ராஃபிட்டாக இருக்குது. இதுக்கப்புறமும் இந்த சேலஞ்சை கண்டினியூ பண்ணணுன்னா வேஸ்ட்டு தான். நாளைக்கு 1 day மட்டும் ஜொமேட்டோ ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்து ஸ்விக்கி ஓட்ட போகிறேன். ஸ்விக்கியில் வந்து லஞ்ச் அண்ட் டின்னர் ஓட்டி ஒரு 5000 ஏர்ன் பண்ண முடியுமான்னு தெரியல, ட்ரை பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் ஒரு அமௌண்ட் வரும். இல்லைனா இந்த வீக்கே எனக்கு வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ வாங்க நாளைக்கு பார்க்கலாம். இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன்.